ஸோ பணப்பெட்டியில் இப்போ பிக் பாஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் 3,35,000 கேஷ் வின் பண்ணியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3,35,000 வின் பண்ணி அது வந்து பெட்டியில் இப்போ இருக்குது. இப்போ வந்து பணப்பெட்டி டாஸ்க் ஓப்பன் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்னா ஆல் இல்லை, 6 ஃபைனலிஸ்ட் எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போவே இந்த செகண்டே கூட யாரை எடுத்துகிட்டு போகணுன்னா போகலாம் அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அதை வந்து எல்லாருமே அப்படி ஒரே இதாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த பெட்டி டாஸ்க்குக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி விக்ரம், சாண்ட்ரா, அரோரா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, யார் எடுக்கிறது யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் வந்து சாண்ட்ராவை விட்டுட்டு ஒருத்தரையாக கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு வினோத் வந்துட்டு அவர் வின்னருன்னே நினச்சிட்டு இருக்காரு, அதனால அவர் எடுப்பாரான்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் அரோராவும் 2 பேருமே சொல்கிறாங்க. அப்புறம் விக்ரம் சொல்கிறாரு, ஒருவேளை வின்னராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அரோரா எடுப்பாங்களான்னு கேட்குறதுக்கு அரோரா எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்தோடனே சாண்ட்ரா கிட்ட அரோரா கேட்குறாங்க, நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு. அப்போ உடனே அவங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் பிளாங்காக இருக்கேன், எனக்கு ப்ரொஜெக்ட் எப்போ வரும்னு நான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி 2 தடவை கேட்கும்போதும் சாண்ட்ரா இப்படி சொல்லிடுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் ஃபுல்லாக இதாகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஓகே, அவங்க பிளானை வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் விக்ரம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ நாள் வந்தாச்சே, கொஞ்சம் இன்னும் இருந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவருக்கு பணம் கிடச்சிட்டு போட்டோம், அது எதுக்கு இவங்க கெடுக்கணும். அது வந்து ரொம்ப சட்டலாக ரொம்ப ஸ்மூத்தாக விக்ரம் கிட்ட சொன்னாங்க. பட் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, விக்ரம் ஃபூல் கிடையாது இதெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு. இருந்தாலும் நமக்கு ரொம்ப தெரியாது, ஒரு வேளை வந்து இவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நினச்சி அவர் எடுக்கணும்னு நினச்சி எடுக்காமல் ஆனாருன்னா அவருக்கு அது கிடைக்காம தான் போகும். இது வந்து நல்ல விதமாக எடுத்துக்க முடியாது. அவர் ஃபைனல்ஸில் பார்க்கணுங்கிற ஆசையில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நல்ல சென்ஸில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் ஒருவேளை அவருக்கு பணம் கிடச்சிட்டு போட்டாது, அவங்கவுங்க லக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்திருக்காங்க. நமக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதுக்காக அடுத்தவங்க எடுக்காதேன்னு சொல்லி நைஸாக பிரெயின் வாஷ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.